ஹலோ டு ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் நான் பாஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுங்க, நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பாஸ் ஆகணும் இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறது, இல்லை எக்ஸாமுக்கு நாளைக்கு வரவும் தான் போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 12th மேக்ஸில் எல்லாம் புக் பேக் 1 மார்க்கும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் புக் பேக் 1 மார்க்கில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 மார்க்கு ப்ளஸ் 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போட்டிருப்பாங்க. இது வரையும் உங்களுக்கு 25 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்லோ லைனஸ் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸ்ட்ரைட்டாக 6th லெசன் போகிறீங்க. காசு சைனு அந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும். அது ஏ ப்ளஸ் பீட்டான்னு ஏ ப்ளஸ் பின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சம்மு ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிங்களா? அப்புறம் 5.5 டேரெக்டாக போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சம்மு, செகண்ட் சம்மு, தேர்ட் சம்மு, ஃபோர்த் சம்மு, ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம், இந்த சம் மட்டும் கோத்ரூ பண்ணிக்கிறீங்க. அப்புறம் 5.2 போட முடிஞ்சா போட்டுருங்க. 4th 8th இது ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர். ஓகேங்களா? இந்த 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 6.8ல போட முடிஞ்சா 3ம் 7ம் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்க எல்லாருக்கும் சரி, ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th சாப்டர் சைட்டா வந்துருங்க. 12th சாப்டர் வந்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் போட்டு பாருங்க. அப்புறம் 12.1ல 5, 8, 9, 10 எக்ஸாம்பிள்ல 12.9 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12.2 இதை மட்டும் போட்டு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th சாப்டர் போயிடுங்க. 11.5ல 5th 6th சம் மட்டும் போட்டு பாருங்க. வேற எதுவும் அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 11.8, 11.10, 11.12, 11.14, 11.22 இந்த சம் போடுங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு 10th சாப்டர் போறீங்க. 10.8ல செகண்ட் 6ம் போடுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு a = ce ++ இருக்கும். டாப்பஸ் ஃபுல் சம் போட்டு பாருங்க. இது ஓகே. அப்புறம் 7.8 சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் சொல்றேன். 7.8 கண்டிப்பா ஒரு 5 மார்க் இருக்கும். 7.1ல ஒரு 5 மார்க் இருக்கும். அது எக்ஸாம்பிள். அப்புறம் 8.4ல 4th சம் மட்டும் போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் 8.22. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல 9.3ல செகண்ட் சம்மும் 9.8ல 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசன்ல 4.5ல 4, 6, 7, 8, 10 இந்த சம் போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ரூல் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா மியூ கே இந்த மாடல் வச்சு வரக்கும். அப்புறம் வந்து இந்த கெமிக்கல் சம்மு, அப்புறம் டோனி சம் கன்ஃபார்ம் அது 5 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. இல்லை மேட்ரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் கேட்பாங்க. ஸோ இதை கோத்ரூ பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபுல் சாப்டர் பார்த்துருவோம். இது வந்து பாஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணணும்னா தெளிவாக சொல்லிடுறேன். 6th சாப்டர் ஃபுல்லாக போட்டு பாருங்க. 5th 5.5 போட்டு பாருங்க. 7th 7.8 போட்டு பாருங்க. 9ல 9.3, 9.8 போட்டு பாருங்க. 10ல 10.8, 11ல 11.5, 12ல 12.2 இதை போட்டு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதெல்லாம் போட்டு பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற சம் எல்லாமே டாப்பர்ஸ் ஆனீங்கன்னா இது அப்படியே நான் வைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சிங்க. இந்த சம்மை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த சம்மை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அப்படி கோத்ரூ பண்ணாமல் இருந்தால் பாருங்க. இந்த சம் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் தெளிவாக எழுதிடுறேன். இந்த சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்க. அந்த லெசன்ல எல்லாமே தேர்ட் லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். இந்த இடத்த நீங்கள் கோத்ரூ பண்ணா 1 மார்க்கில் நம்ம ஒரு 15 மதிப்பெண் வச்சுப்போம். சாரி, 1 மார்க்கில் ஒரு 15 மதிப்பெண். உங்களுக்கு 10 மார்க் அவங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் போட்டீங்கன்னா 7க்கு குறைஞ்சபட்சம் இது கீழே டிஸ்கிரிப்ஷன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லேருந்து எல்லாமே வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிங்க. குறைஞ்சபட்சம் 7க்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அதில் ஒரு 30 மதிப்பெண்ணு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்கு. செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல ஒரு 3 மார்க் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 3 மார்க் அட்டன் பண்ணலாம். 4 வச்சுப்போம். 4, 3, 12 மார்க். ஓகேங்களா? அப்புறம் 2 மார்க்ல ஒரு 3 கொஸ்டின் வச்சுப்போம். 3, 2, 6 இதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்குதுல எல்லாம் சம்மி நீங்கள் கோத்ரூ பண்ணால் கண்டிப்பாக இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, 25 5 மார்க்ல ஒரு 30. ஓகேங்களா? 55 இது ஒரு 55 61 அப்புறம் இது 70 73 மார்க். இப்போ நான் சொல்லிடுறது ஸ்லோ லேர்னர்ஸ் ஆனீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறது எல்லாமே படிச்சுங்க. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் ஆனீங்கன்னா எந்தெந்த சாப்டர் ஆனால் நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 மார்க்கு
உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். 1 மார்க். இதுல சாப்டர் 1, அப்புறம் சாப்டர் 2, சாப்டர் 6, சாப்டர் 12, ஓகேங்களா? அப்புறம் சாப்டர் 5, சாப்டர் 7, அப்புறம் சாப்டர் 9, அப்புறம் சாப்டர் 10. இது வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா 5 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 6, சாப்டர் 12, சாப்டர் 5, 7, 9, 10. இதுல கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணீங்க, ஓகேங்களா? இது கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டி அப்போ ஒண்ணா சேர்த்து 5 மார்க் கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், 6ல ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், 5ல ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், 7ல ஒரு 5 மார்க், 9ல ஒரு 5 மார்க். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கேட்டாலும் 12 and 10 கேட்டாலும் ஒரு 5 மார்க் வச்சோட 6 5 மார்க் வந்து 30 மதிப்பெண். ஸோ லாஸ்ட் மினிட்டா கொடுத்துருக்கேன், இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. மறக்காம இதை படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா மேக்ஸ்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைங்க உங்க மேல. புக் பேக் இருக்கிற 1 மார்க் நல்லா தரவு படிச்சீங்க. மேக்ஸ்ல எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாம எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.